வேள்வி காத்த ராமனை மிதிலை செல்ல விஸ்வாமித்திரர் அழைத்தல். வணக்கம் நண்பர்களே. வேள்வி படலத்தின் மகத்தான உச்சத்தை நாம் கடந்தோம் அல்லவா? தன் வேள்வியை காக்க வந்த ராமனின் வீரத்தையும் தெய்வத்தன்மையையும் கண்டு விஸ்வாமித்திரர் நெக்குருகி பாராட்டினார். நீயே பரம்பொருள் என்று போற்றினார். அந்த பாராட்டை கேட்ட பிறகும் ராமனின் பணிவு சற்றும் குன்றவில்லை. இனிமேல் நான் செய்ய வேண்டிய பணி என்னவோ கட்டளையிடுங்கள் என்று அக்குன்று போன்ற குணத்தான் விஸ்வாமித்திரரிடம் கேட்டான். அதை கேட்ட முனிவர் பெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? கம்பர் தமது கவிநயத்தால் அதனை நமக்கு இப்படி காட்டுகிறார். அரிய யான் சொலின் ஐய, நெற்கரியது ஒன்று இல்லை. பெரிய காரியமுள, அவை முடிப்பது பின்னர். விரியும்வார் புனல் மருதம் சூழ்மிதிலையர் கோமான், புரியும் வேள்வியும் காண்டும் நாம் எழுக என்று போனார். அரிய யான் சொலின் ஐய, நிற்குவரியது ஒன்று இல்லை. மேலோனே, அழகனே, ராமச்சந்திரா, உலகத்திற்கே நீதான் தலைவன். இவ்வளவு அரியதொரு வேள்வியை காத்த நீ அரிய செயல் என்று நான் எதை குறிப்பிட்டாலும் அதை செய்ய உனக்கு முடியாதது என்று ஒன்றுண்டோ? இல்லை, இல்லை. உன்னால் முடியாதது இந்த உலகத்தில் ஏதுமில்லை. நீ விரும்பினால் ஒரு நொடியில் எதையும் சாதிக்க வல்லவன். பெரிய காரியம் உள்ள, அவை முடிப்பது பின்னர். ஆம் ஐயா, பெரிய பெரும் காரியங்கள் பல இருக்கின்றன. இந்த உலகத் துயர்களை தீர்க்க, தருமத்தை நிலைநாட்ட நீ ஆற்ற வேண்டிய மாபெரும் கடமைகள் பல இருக்கின்றன. ஆனால் அவற்றுக்கு உரிய காலம் இன்னும் கனியவில்லை. அவையெல்லாம் பின்னால் நிறைவேற்றப்படும். அவற்றை நீ நிறைவேற்றும் நேரம் பிற்காலத்தில் வரும். சற்று பொறு. அதுவரை நாம் ஒரு பயணம் மேற்கொள்வோம். விரியும் வார் புனல் மருதம் சூழ்மிதிலையர் கோமான். எந்த இடம் தெரியுமா? பறந்து விரிந்து பெருகி வரும் நீரால் வளம் பெற்று சோலைகளும் வயல்வெளிகளும் சூழ்ந்து மருத நிலச் செழிப்பால் பொலிவுற்று நிற்கும் ஒரு பூமி. அங்கே மிதிலை என்று ஒரு நாடு இருக்கிறது. அந்த மிதிலைக்கு தலைவன் யார் தெரியுமா? ஜனகன் என்ற மாமன்னன். தர்மத்தை உயிரெனப் போற்றும் தவராஜன் அவன். தனது தவ வலிமையாலும் ஞானத்தாலும் அனைவரையும் கவர்ந்த ஒப்பற்ற மன்னன். புரியும் வேள்வியும் காண்டும் நாம் எழுக என்று போனார். அந்த ஜனக மகாராஜன் தற்போது ஒரு பெரும் வேள்வியை நடத்தி கொண்டிருக்கிறான். வா ராமச்சந்திரா, இலக்குமணா, நாம் மூவரும் அங்கே சென்று அந்த வேள்வியின் அழகையும் அதன் புனிதத்தையும் ஜனக மாமன்னனின் தவச்சிறப்பையும் கண்டு வருவோம். வாருங்கள், என் பின்னே வாருங்கள் என்று அழைத்த மாத்திரத்தில் விஸ்வாமித்திர முனிவர் முன்னால் செல்ல ராமனும் இலக்குவனும் சற்றும் தாமதிக்காமல் அவர் பின்னே சென்றார்கள். ஆம், மூவரும் மிதிலை நோக்கி புறப்பட்டனர். அன்பர்களே, இது ஒரு சாதாரண பயணம் அல்ல. கங்கை கரையில் நிகழ்ந்த காவியத்தின் அடுத்த அத்தியாயத்தின் தொடக்கம் இது. அந்த பயணம் என்ன திருப்பங்களை சுமந்து வந்தது? எத்தகைய அற்புதங்களை அவர்களுக்கு காட்ட காத்திருந்தது? தொடர்ந்து கேட்போம்.